Hi, welcome to Prabhavit NBSc. சாரி சம் ஹெல்த் இஷ்யூனால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக பார்ப்போம். நான் எடுக்கிற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பாலிட்டியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை வந்து நோட்ஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா இது நமக்கு ரிவிஷன் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட்ஸை விட்டோன்னா நமக்கு தெரியாத பாயிண்ட்ஸை தான் நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட் இந்திய சட்டம் 1784, இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எம்என் ராய் 1935. அடுத்து அரசியல் நிர்ணய சபை வந்து அதில் வந்து ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு இதுக்கு பொறுப்பேற்றிருப்பாங்க. அதில் செயலாளராக ஐயங்கார் இருந்திருப்பார், சட்ட ஆலோசகர் வந்து ராவு, தலைமை வரைவாளர் முகர்ஜி, கேபினட் குழு. இந்த கேபினட் குழு சொன்னனால தான் நமக்கு அரசியல் நிர்ணய சபைங்கிற ஒரு சபையை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு. பெத்தி கிளாரன்ஸ் அதோட தலைவராக இருந்திருப்பார். அலெக்சாண்டர் அண்ட் கிரிப்ஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கேபினட் குழு, அதாவது அமைச்சரவை தூதுக்குழு. அடுத்து அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் போது 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் முதல் கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 90 பேர் வந்திருக்க மாட்டாங்க. அது 90 பேர் முஸ்லீம் லீக் அதை நிராகரிச்சுட்டு வரமாட்டாங்க. ஸோ 299 பெண் உறுப்பினர்கள் 15 பேர் இருந்திருப்பாங்க. சுதந்திரத்தின் போது காங்கிரஸோட தலைவராக ஜேபி கிருபாலனி இருந்திருப்பாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பிரதமர் யாருன்னு பாருங்கள், ஜவஹர்லால் நேரு. ஃபஸ்ட்டு துணை பிரதமர் குல்சாரிலால் நந்தா. இந்திய தேர்தல் ஆணையம் இயர் வந்து January 25, 1950. உச்சநீதிமன்றம் Jan 28, 1950. அடுத்து முதல் பொது தேர்தல் சட்ட வரைவு குழு எப்போ ஏற்படுத்துனது, அரசியல் நிர்ணய சபை. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன்.